அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தியிலே லாசர் இறந்து விடுகின்றார். மார்த்தா இயேசுவை எதிர்கொண்டு வந்து இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அதுபோன்று உயிர்ப்பு உண்டு, அந்த உயிர்ப்பு எப்படி, நாம் யாரில் வாழ்வோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. ஆகவே அதை சிந்தித்தவர்களாக இந்த நற்செய்திக்கு முதல் செவிமடுப்போம், அப்புறம் சிந்திப்போம், இறுதியாக ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 19 27 முடியும். அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போதே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இறந்து போயிருந்த லாசரை பார்ப்பதற்காக இயேசு வருகின்ற ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இறக்கும் பொழுது இயேசு அங்கே இல்லை. வருகின்றது இயேசு வருவதை கேள்விப்பட்ட மார்த்தா இயேசுவை நோக்கி ஓடோடி சொல்லுகின்றார். இயேசுவிடம் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆழ்ந்த நம்பிக்கை. இயேசு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டான் என்ற ஒரு உண்மை நம்பிக்கையை அவள் வைத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு துன்பம் நிறைந்த நேரம். பல நேரங்களிலே துன்ப நேரத்திலே நாம் விசுவாசத்தை இழப்பதுண்டு. நாம் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் யாராவது நாம் இழக்கின்ற பொழுது, தீராத வியாதிகளுக்கு உட்படுகின்ற பொழுது, பொருளாதார சிக்கல்கள் வருகின்ற பொழுது, கடன் பிரச்சனைகள் மேலெழும்பி செல்லுகின்ற பொழுது, இன்னும் இது போன்ற பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு விடுவது வழக்கம். ஆனால் இங்கே மார்த்தா அந்த துன்ப நேரத்திலும் நம்பிக்கை கொள்ளுகின்றார் இயேசுவின் மீது. ஆண்டவர், நீர் இருந்திருந்தால் நடந்திருக்காது. இத்தகைய நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இதை தான் புனித அகுஸ்தினார் சொல்லுகின்றார், நீ பார்க்காதவற்றை நம்புவதுதான் விசுவாசம். இதன் வெகுமதி என்னவென்றால் நீ நம்பியதை பார்ப்பதுதான். ஆக நாம் இயேசுவை பார்ப்பதில்லை. நற்கருணையின் வழியாக அவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழுகின்றோம். ஆக நம்பிக்கையில் நாம் வாழுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த இயேசுவை நாம் ஒரு நாள் பார்ப்போம் என்பதுதான் உண்மை. ஆக எதை நம்புகின்றோமோ பார்க்காமல் அதை நாம் பார்ப்போம் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், நானே உயிர்ப்பும் உயிரும். என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் செல்வதில்லை. பொதுவாக நாம் நினைப்போம், நாம் ஒரு நாள் உயிர் தெழுவோம், இறந்த பின்பு உயிர் தெழுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், அவரே உயிர் தெழுதல் என்று சொல்லுகின்றார். ஐ ஆம் த ரிசரக்ஷன். நான் தான் உயிர் தெழுதல், என்னில் தான் நீங்கள் உயிர் தெழ வேண்டும். ஆக தனியாக நம்ம உயிர் தெழுவதல்ல, இயேசுவில் உயிர் தெழ இருக்கின்றோம் என்பதுதான் அந்த செய்தி. இதைத்தான் புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம் என்பவர் சொல்லுகின்றார், இயேசு வாழ்வதற்காக வாக்குறுதி கொடுக்கவில்லை, மாறாக நானே வாழ்வு என்கிறார். இறந்தவர்கள் உயிர் தெழுவர், அவரில் வாழ்வர், உண்மையிலேயே அவர்கள் மரணிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பலருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும், உயிர்ப்பு உண்டா இல்லையா? சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காரணம், நீங்கள் என்னால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்வுக்கு நான் தான் கேரண்டி. நாம் படைக்கப்பட்ட ஒரு நபர், நான் என்பது படைக்கப்பட்ட ஒரு நபர். என்னுடைய மூளை என்பது உயிரோடு இருக்கும் வரை தான் வேலை செய்யும், அதன் பிறகு அது வேலை செய்யாது. காரணம், நான் படைக்கப்பட்டவன், ஒரு நாள் நான் இந்த உலகை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே என்னை படைத்தவர் என்ன சொல்லுகின்றார், நீ என்னோடு இருப்பாய். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, முடிவில்லா வாழ்வை நான் எப்பொழுது பெற முடியும் என்ற கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது.
நாம் எப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றோமோ அப்பொழுதே முடிவில்லா வாழ்வை பெற்றுவிட்டோம் என்பதுதான். ஆக பல நேரங்களில் சொல்லுவோம், இறந்த பிறகு முடிவில்லா வாழ்வு. இறந்த பிறகு அல்ல, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவோடு இணைந்து வாழுகின்ற பொழுதே முடிவில்லா வாழ்வுக்கான அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது, தொடக்கம் ஆரம்பித்து விட்டது. இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரோடு வாழுகின்ற அந்த வாழ்வு தான் மீட்பு. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, நம்புவது. ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புவது. மார்த்தா எந்த சூழலும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எப்பொழுதுமே இயேசுவின் நம்பிக்கை கொள்ளுகின்றார். அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகம் பல்வேறு காட்சிகளை நமக்கு காண்பிக்கும். அலைபேசி வழியாக, தொலைபேசி வழியாக, இன்டர்நெட் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக பல்வேறு செய்திகளை நமக்கு காண்பிக்கும். கடவுள் இல்லை என்பதை காண்பிக்கும். ஆனால் அதை நீங்கள் நம்பப் போகிறீர்களா அல்லது நம்பாமல் உண்மையை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சேலஞ்ச். சிந்திப்போம். என்று எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் மார்த்தாவை போன்று பல நேரங்களிலே நம்பிக்கை உள்ள மனிதராக இல்லாமல் நம்பிக்கையற்ற மனிதராக வாழுகின்றோம். இந்த உலகம் பல்வேறு கருத்து திணிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. கடவுள் இல்லை என்றும், கடவுள் வேறு மாதிரி இருப்பார் என்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிகழ்கின்ற வேளையிலே, அதுவும் இந்த உலகிலே போர்கள், கொலைகள், கொள்ளைகள், இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, அவற்றையெல்லாம் பார்த்து மனம் தளர்ந்து போயிருக்கின்ற இந்த வேளையிலே, எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் இடம் கேட்கின்றோம். நீரே எங்களோடிருந்து எங்களை வழிநடத்தவும், ஆழ்ந்த நம்பிக்கையும் அயராது நாங்கள் உம்மீது பற்று கொண்டு வாழவும் வேண்டிய ஆற்றலையும் அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.